நடக்கிறது ஓடுறது இந்த பாட்டி வரத்துக்குள்ள சாப்பிட்டுறணும். இந்த வரேன். எனக்கே எனக்கா இது எனக்கே எனக்கு உனக்கா? இது என்னடி எல்லாம் இது? ஊர்ல இருக்கிற கோழி ஆடு மீன் எல்லாத்தையும் கண்காட்சியா வச்சிருக்கிற. ஐயோ பாட்டி 12 மணிக்கு விரதம் ஆரம்பிக்கணும். இன்னும் முழுசா 3 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள மூக்கு பிடிக்க இது எல்லாத்தையும் சாப்பிட போறேன். அதுக்கப்புறமா விரதம் இருக்க போறேன். ஏய் இதையெல்லாம் தின்னா 48 நாளைக்கு உனக்கு பசிக்கவே பசிக்காதடி. பேசாம இரு பாட்டி. இருடி கொஞ்சம். ஐயோ பாட்டி பாட்டி பின்னாடி போய் உட்காரு. போ பின்னாடி பின்னாடி போய் தொலையேன். ஐயோ இவ ஆரம்பிக்கிறத பார்த்தா காலி பண்ணிடுவா போல இருக்கே. போட்டி எனக்கு பட்டாது. அடியே இங்க பாரு, ஜானு வயித்துக்கும் நீ திங்கிற தீனிக்கும் சம்பந்தமே இல்லையடி. பண்ணு வைக்காத பாட்டி. இது எல்லாத்தையும் நான் 12 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். சரியா? இங்க பாரு, சாப்பிடுறது இப்படி எல்லாம் பார்க்காத. பாக்கலடி. இங்க பாரு, கரெக்டா 12 மணி வரைக்கும் உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மட்டும் சாப்பிடு. முடியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போடு. நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. கிளம்பு. வயிறு வலிக்கு போடு. போ போ. வயிறே இல்லாதவளுக்குலாம் வயிறு வலி வந்துரும் பயப்படுறா. போடி. போறேன் இருடி. அரே அரே அப்பா அரே மணி 12 ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு இருக்கே சாப்பிட? ஐடியா. இன்னும் 15 நிமிஷத்துல சாப்பிட்டுறணும். அப்பா மணி 12 ஆயிடுச்சு. இப்ப இவ இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கா. போதும் நம்ம சாப்பிடலாம். ஏய் ஃப்ராடு, மணி 12 ஆயிடுச்சு. இன்னும் நீ சாப்பிடுறத நிப்பாட்டலையா? நீ சாப்பிட்டது போதும். எந்திரி, நான் சாப்பிடணும். மணிய போடு. எங்க? இரு இரு இரு. ஏய் ஏய் இரு. ஐயோ இங்க பாரு, என் போன்ல மணி 12, இங்கே மணி 12. அது மட்டும் எப்படி? ஃப்ராட் ஃப்ராட் ஃப்ராட். டைம் மாத்தி வச்சியா? அதுல தான் டைம் கரெக்ட்டா இருக்கு. இதுல எல்லாம் தப்பா இருக்கு. நீ சாப்பிட விடு. ஏய் இங்காம இருடி. ஏய் நிறுத்துடி. ஐயோ இனியா, ஏய் அங்க போற. ஏய் ஏய் நீ அப்படியே கிளம்பிடு. மிச்சத்தை நான் சாப்பிடுற மாதிரி சமாளிச்சுக்கிறேன். பாட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. வராடி வராடி வராடி. இனியா, என்ன இது? பார்த்தா தெரியல சாப்பாடு. எவ்வளவு முக்கியமான விரதம். அதை இப்படி கலங்கப்படுத்தலாமா? அதத்தாமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாட்டி வாயை முடிக்கிறேன். ஏய் இது பாரு, என் மாமியாரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. போன்னு சொல்றல. எப்படியோ இவ ஒழுங்கா விரதம் இருக்க மாட்டா. மேடத்துக்காக நான் விரதம் இருக்கேன். ஏய் 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 ஆனது ஆச்சு. உனக்கு செரிமானமாகாம போயிடுவது. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்டி. அதுக்குதான் பாட்டி இது. சியர்ஸ். ஜியஸா? நான் இங்க ஒருத்தி வயிற்றுச்சல் தாங்காம உட்கார்ந்துட்டு இருக்கேன். டடவு டவு 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 டடவு டவு 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 டவு. குரு குருஜி. தம்பி என்ன தம்பி புதுசு புதுசா என்னமோ சொல்றீங்க? ஆண்டி எனக்கு வீணை கத்து கொடுக்க போறாங்க. அப்ப அவங்க எனக்கு குரு தானே? கலக்குறீங்க தம்பி. வருங்கால மாமியாரிய குருவா ஏத்துக்கிட்டு ஒரு புதிய பாதையை உருவாக்கிட்டீங்க போங்க. குருஜி யாராவது இருக்கீங்களா? குருஜி. என்ன? ஆண்டி கிட்ட வீணை கத்துக்க வந்திருக்கோம். இங்க பாருங்க அர்ஜுன் சார், என் அம்மா அப்பவே உங்களுக்கு வீணை கத்து கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல வசு, அப்படி சொல்லவே இல்ல. இங்க பாருங்க அர்ஜுன் சார், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், போயிடுங்க. ஏய் வசு, நான் உன்னை பார்க்க வரல, ஆண்டி தான் பார்க்க வந்திருக்கேன். அதோட நீ என்ன சொன்ன? பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுமா? ஹலோ,
கான்சென்ட்ரேட் பண்ணனும்னா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அவசியம். மியூசிக் கத்துக்கிட்டா அறிவு கூர்மையாகும், சிந்தனை தெளிவாகும், மனசு சுத்தமாகுமா. என் தம்பி, இத்தனை நாளா இந்த மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியலையோ? உத்தமன், ப்ளீஸ் நம்ம வசுவை கன்வின்ஸ் பண்ணோம். ஏதோ ஒண்ணு பேசி என் கவனத்தை டைவர்ட் பண்ணாதீங்க. வசு, நான் இசை தியானத்துல இறங்க போறேன். என்னது இசை தியானமா? மேடம், நான் தெளிவா சொல்றேன். தம்பி உங்க அம்மா கிட்ட வயலின் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. உத்தமன், சொதப்பாதீங்க. அது வயலின் கிடையாது, சரஸ்வதி கையில இருக்குமே. நான் தான் வீணன்னு உங்ககிட்ட சொன்னேனே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சரி விடுங்க தம்பி. நிக்க வச்சு வாசிச்சா வயலின், படுக்க வச்சு வாசிச்சா வீணை, அவ்வளவுதானே. வசு, அம்மா என்னம்மா இது? வெல்கம் வெல்கம். தம்பி, நாம அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க தான் நம்மள வெல்கம் பண்ணோம். ஐயோ நோ உத்தமன். குரு யாராவது சிஷ்யனை வெல்கம் பண்ணிருக்காங்களா? சிஷ்யன் தான் குருவை வெல்கம் பண்ணோம். சோ நாம தான் அவங்கள வெல்கம் பண்ணோம். இந்தாங்க குரு தட்சணை. நம்ம பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? தம்பி, எதுக்கு தம்பி இதெல்லாம் வேணாம் தம்பி. நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது குரு. முதல்ல இதை புடிங்க. தம்பி, எனக்கு கத்து கொடுக்கற அளவுக்குலாம் வீணை வாசிக்க தெரியாது. சும்மா அதுல ஏபிசிடி வாசிப்பேன், அவ்வளவுதான். அது போதும் குரு. நீங்க ஏபிசிடி வாசிச்சீங்கன்னா நான் EFGH அப்படி போயிட்டே இருப்பேன். நானும் கூடவே வருவேன். ஆமா, அப்படிங்க. எனக்கு வாசிக்க தெரியாதனால விட மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்க குருநாதி. தம்பி தம்பி தம்பி, எழுந்துருங்க தம்பி. என்ன தம்பி இதெல்லாம்? குருக்கு மரியாதை. தம்பி ஆண்டி. குரு ஆண்டி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? வந்துட்டேன் தம்பி, வந்துட்டேன். இப்ப ஆரம்பிச்சிடலாம். தம்பி பீப்பா வருது. ஏண்டா டேய் உத்தமா, நல்ல புகாரி கடை பரோட்டா மாதிரி கொழு கொழுன்னு இருக்க. நல்ல வெள்ளை உழுவ மாதிரி மூஞ்சி ஃபுல்லா பவுடர் அப்பு. ஆனா போட்டிருக்கிற சஃபாரில ஒரே கப்பு. தம்பி தம்பி, என்ன நீங்க காலங்காத்தால பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? கூட வேற ஒரு ஒத்து வந்திருக்குது. பாட்டி, என்ன நீங்க எப்படிங்க? என்னது இது? ஏன் வீடுறா? சாரி, தெரியாம கேட்டேன். அது உங்களுக்கு என்ன, குறும்புலயும் இருப்பீங்க, தூணாவும் இருப்பீங்க. அப்படி சொல்லு. துப்பாக்கி தம்பி, என்ன விசேஷம்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லலையே. நான் வீணை கத்துக்க வந்திருக்கேன் பாட்டி. வீணை கத்துக்க போறீங்களா? வீடு ஏதாவது மாறி வந்துட்டீங்களா? இல்ல பாட்டி, நான் இங்கதான் கத்துக்க போறேன். யாரு கத்து கொடுக்க போற? ஆட்டக்காரி கத்து கொடுக்க போறாளா? நீ கவலைப்படாத, குரு ஆண்டி கத்து கொடுக்க போறாங்க. குரு ஆண்டியா? ஆமா. துளசியா? ஆமா பாட்டி. பணியாரத்துக்கு பவுடர் அடிச்ச கதையா இல்ல இருக்கு. இவ இருமல் ராணி தானே? இவ எப்போல இருந்து இசை ராணியானா? சமைக்கவே தெரியாதவங்க யாரும் நல்லா மூக்க பிடிக்க தின்றது இல்லையா? ஏன் சில பேர் வேலையே செய்யாம கட்டுக்கிட்டா துட்டு வாங்குறது இல்லையா? ஏன் சோத்துக்கு இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அலையுறது இல்லையா? ஐயோ பாட்டி உத்தமன், நான் இசை கத்துக்க ஓடோடி வந்திருக்கேன். நீங்க போட்டு எஸ்பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. குரு ஆண்டி, அந்த தட்சணை தட்டை துமே உள்ள வச்சுட்டு அந்த வீணை எடுத்துட்டு வாங்க. அம்மா, இன்னும் 5 நிமிஷத்துல அவர் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்த வசு. நான் எவ்வளவோ சொன்னேன்டி, அவர் கேட்கவே இல்ல. இப்ப தட்சணையோட வந்துட்டாரு. அத வேற கை நீட்டி வாங்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அர்ஜுன் சார் இங்க இருந்து கிளம்பணும். என்னடி பண்ண சொல்ற? வேணும்னா நீயே போய் சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. உன்னதானே பார்க்க வந்திருக்காரு, நீ தான் சொல்லணும். எனக்கு வீணை வாசிக்க தெரியாதுன்னு சொல்லி அவர் எப்படியாச்சும் அனுப்பி வை. வசு, வசு, தம்பி, இந்த இசை கல்லூரியில உங்களுக்கு சீட்டு கிடைக்காது போல இருக்க. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, அதுக்காக சொன்னேன். உத்தமன், உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? அப்புறம் நான் எப்படி ஏறங்கம்மா ஆவது? அவர் இந்த காலத்துல வீணை வாசிச்சாரு. தம்பி, குரு ஆண்டி வராங்க. ஐயோ, வாந்தி வருதா தம்பி? வாந்தி வருதா? அம்மா, அம்மாவா? அகிலமெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. குரு, உங்களை பார்க்கும்போது அந்த சரஸ்வதி தேவியே நேர்ல வந்து வீணைய கத்து கொடுக்கற மாதிரி இருக்கு. என்னது இந்த மூஞ்ச பார்த்தா சரஸ்வதி தேவியா? சை, இது இருமல் சத்தம் காதுல கேட்க முடியாம தான் ஓ வீட்ல நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா சரஸ்வதி லட்சுமின்னு ஒரேடியா வயலின் வாசிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நான் வேணா உனக்கு வீணை கத்து கொடுக்கவா? தம்பி, நான் தற்கொலை பண்ணிக்க தயாரா இல்ல. வாங்க போயிரலாம். சாமியோட பூஜையில பூ வைக்கலாம், புண்ணாக்கு வைக்க கூடாது. மோகர கட்ட தள்ளுற. என்னமோ உளறிட்டு இருக்கா, பூவு புண்ணாக்குன்னு. கொன்னுடுவ ஜானு. ஓகே
குரு எனக்கு வீணை கத்து கொடுக்க போறாங்க. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தாங்க முடியல. ஐயோ தம்பி, நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஆண்டி, உங்கள மாதிரி இசைக்கலைஞர்கள் வாயால சொல்ல மாட்டாங்க, கண்ணாலேயே சொல்லுவாங்க. பச்சே. எதிர்க்கிற முடிவு உங்க கண்ணிலேயே தெரியுது. எங்க எங்க? உங்கள் வீணை என்னும் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடாடி வந்து என்னை ஏமாத்தி போடாதீங்க. எனக்கு கத்து கொடுங்க. ஐயா, இங்க நீச்சல் குளம்லாம் இல்ல நீ கத்துக்கிறதுக்கு. பாட்டி, என்ன தம்பி நீங்க இப்படி என்ன கம்பல் பண்றீங்க? சரி இருங்க. ஐயோ உத்தமன், சரஸ்வதி தாயே. வீணையே கரெக்டா புடி. அடுப்புல வச்சிருக்கிற பானையே புடிக்க தெரியாது, இந்த லட்சணத்துல வீணை வேற. ஏன் தம்பி, முதலாளியம்மா பிசினஸ பார்க்க சொல்றாங்க, நீங்க என்னடா இப்படி வீணையை கத்துக்க அலையறீங்களே? தம்பி வீணையா கத்துக்கிட்டாருன்னா பிசினஸ் இன்னும் தெளிவா பண்ணுவார்ல. அவர் தெளிவா இருக்கிறது இருக்கட்டும், நீ தெளிவா இரு. பாட்டி கவனிருங்க. குருவே, நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்பதான் எனக்கும் புரியும். நேத்து நீங்க ஒரு ராகம் வாசிச்சீங்களே, அது ஒரு வாட்டி வாசிச்சு காட்டுங்க. செத்து போறதுக்குள்ள அவர் கேக்கட்டும். எனக்காகவா? ஆமா. ஐயோ சரிங்க தம்பி. வாசிங்க ஆண்டி. ஷபா. ஐயோ சாரி ஆண்டி, சாரி. உத்தமன், கேட்டீங்கல்ல, பீட்சாவும் டீயும் காஃபியும் சாப்பிட்ட மாதிரி இல்ல? என்ன தம்பி காம்பினேஷன் இடிக்குது? எமோஷன்ல பேசிட்டேன். குரு ஆண்டி, இதுவே இன்னைக்கு முழுக்க கத்துக்கிறேன்னா மறுபடியும் எனக்காக ஒரு வாட்டி வாசிக்கிறீங்களா? இதையேவா? சரிங்க தம்பி. சூப்பர் ஆண்டி. குரு ஆண்டி, நான் வாசிக்கவா? அதுக்குள்ளேயேவா? இல்ல பிறவி கலைஞன், நீங்க வாசிக்கலாம். தம்பி தம்பி பயப்படாதீங்க, பாத்து வெயிட்டா இருக்கும்ல. நான் பாத்துக்கிறேன். சரிகமாப்பா, சொல்லுங்க. சா ரீ. தம்பி 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 தம்பி, வீணைய மீட்டணும், அடிக்க கூடாது. தம்பி விரல இப்படி வச்சு வாசிக்கணும் தம்பி, அப்படி எல்லாம் அடிக்க கூடாது. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. நீங்க சொல்லுங்க. சா ரீ. சபா, அம்மா எனக்கு தலை வலிக்குது, ஒரு காஃபி போட்டு கொடு. இது வரேன்டி. தம்பி நீங்க வாசிச்சிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன். அம்மா முதல்ல இவரை வெளியே அனுப்பிட்டு அப்புறமா எனக்கு காஃபி போட்டு கொடு. ஆண்டி, நீங்க வீணை வாசிட்டே இருங்க, நான் காதால கேட்டே காஃபி போடுறேன். அதெல்லாம் சரியா வராது. நீங்க வாசிங்க, நான் போய் காஃபி போடுறேன். வீணை கத்து கொடுக்கற விரல்ல காஃபி போடக்கூடாது, ஓகே? ஏன் வீணை வாசிச்சு அடுப்படி பக்கம் போக கூடாதா என்ன? அப்புறம் எப்படி சோறு பொங்குறதா? பாட்டி, செவிக்கு உணவில்லை எனில் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்னு கேள்விப்பட்டது இல்லையா? டேய், காதால இசையை கேட்டாலே பசி தானா ஓடிடும். பரதேசி பயலே. அப்ப வீட்டுக்கு வீடு பாட்டை போட்டு விட்டுட்டு மல்லாக்க பப்பர பேன படுத்து தூங்க வேண்டியதானே? பேசுறான் பாரு பேச்சு. பல்ல விளக்காம பாட்டு கத்துக்க வந்துட்டானுங்க. தம்பி நீங்க இருங்க, நான் அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நோ குரு ஆண்டி, நோ. நீங்க எனக்கு குரு, நான் உங்களுக்கு சிஷ்யன். என்னடி? நான் காஃபி போடுறேன், நீங்க காஃபி ராகத்தை வாசிங்க. இந்தாங்க. என்னடி? எப்பா, ஃபில்டர் காஃபி.
தாம் தரிகிட்ட தீம் தரிகிட்ட ரோம் தரிகிட்ட நம் தரிகிட்ட. வசு, ஃபில்டர் காஃபி ரெடி. வசு, நீ கேட்ட ஃபில்டர் காஃபி ரெடி, சாப்பிடு. ஏன் அர்ஜுன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? உனக்கு தலை வலிக்குதுன்னு தான் நான் இதை பண்ணேன். குடி, ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும். நான் இசை போய் கத்துக்கணும். புடி 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 புடி. இதோ வந்துட்டேன். சாரி சரிங்க பாப்பா. காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதோ வந்துட்டேன் ஆண்டி. शुक्लांबरदनं विष्णु शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्याये ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्वी प्रचोदयात् ॐ एकदन्ताय विद्महे. மம்மி, என்ன மம்மி, நம்ம வீட்ல திடீர்னு என்னென்னமோ நடக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல மம்மி. ஏன் நச்சு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் தாண்டி குழப்பமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். वक्रतुण्डाय धीमहि. ஏன் பாட்டி, மாலை போட்டதுல இருந்து பிரதிஷ்டை முடியற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடவே கூடாதா? ஆமா ஆமா ஆமா, அசைவம் வாசனை கூட படக்கூடாதுடி. வாயை மட்டும் இல்ல, மூக்கையும் சேர்த்து பொத்திக்கும். तन्नो तन्वी प्रचोदयात्. ஒரு 3 மணி நேரம் கூட இவளால மட்டன் சிக்கன் சாப்பிடாம இருக்க முடியாது போலயே. இவெல்லாம் எங்க விரதம் இருந்து கிழிக்க போறா? ஜோசியரே, அம்மா, அர்ஜுனுக்கு இனியாவுக்கும் மாலை போட்டுட வேண்டியதானே? நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குமா? நல்ல நேரம் ஆரம்பிச்ச உடனே மாலை போட்டுடலாம். சரி. இன்னும் 10 நிமிஷம் இருக்கா? அத்தை, ஒரே ஒரு நிமிஷம், நான் இதை வந்துடுறேன். சரி பாட்டி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. ரெஸ்ட் ரூமா போற? எனக்கு தெரியாதா நீ எங்க போறேன்னு? ஃப்ராடு. ஐயோ, நான்வெஜ் சாப்பிடாம எப்படி இருக்கிறது? மாலை போட்டா ரிஸ்க். அதுக்குள்ள யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான். 5 கரத்தினை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை. நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. தம்பி கட்டிக்க போற பொண்ணா கூட்டிட்டு வாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். இவ்வளவு முக்கியமான விரதம், இவ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கா. ஏய், கதவு தட்டிட்டு உள்ள வர மாட்டியா? என்ன நீ பாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்க? என்ன இனியா சாப்பிட்டுட்டு இருக்க? ஏன், உனக்கு கொஞ்சம் வேணுமா? அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு, நீ என்ன அசைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு வாய் தான் நீளமா இருக்குன்னு பார்த்தா மூக்கு அதை விட நீளமா இருக்கு. வாய மூடு இனியா. அங்க பூஜை நடக்கிறப்போ நீ கண்டதை தின்னுட்டு இருப்பியா? ஏய், இதெல்லாம் எனக்கு தெரியும். இவ விரதம் இருக்கிற மாதிரியே தெரியல. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி உட்காந்து தின்னுட்டு இருக்கா.